மயிலும் குயிலும். ஒரு அழகான கிராமத்துக்கு பக்கத்துல காட்டில் ஒரு மயிலும் இருந்தது. மழைக்காலங்களில் அது தன் தோகையை விரித்து மிகவும் அழகாக நடனமாடும். பாட்டு பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. அது நடனமாடிக்கொண்டே பாட்டு பாடும் பொழுது அதன் குரல் எடுப்பாக இல்லை என்பது அந்த மயிலுக்கு புரிந்தது. அப்போது மயில், ஐயோ, நம் குரல் ஏன் இவ்வளவு அசிங்கமாக பாடுவதற்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கிறதே என்று நினைத்து வருந்தி அழுது கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த பக்கமாக வந்த குயில் மயில் அழுவதை பார்த்து, நண்பா, உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்டது. அப்பொழுது அந்த மயிலானது, கடவுள் அழகான உடையும் தோகையும் கொடுத்துவிட்டு அசிங்கமான குரலை கொடுத்து விட்டார். இந்த குரலை வைத்துக் கொண்டு என்னால் இனியாக பாட்டு பாடுகிறவில்லை என்று கூறியது. அப்பொழுது குயில் மயிலிடம், மயில் நண்பா, இதற்கு நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இப்பொழுது என்னை பாரு, நான் நன்றாக பாடுகிறேன். எனது பாட்டு சத்தத்தை கேட்டாலே மக்கள் நான் எங்க இருக்கிறேன் என்று பார்ப்பார்கள். ஆனால் என்னுடைய தோற்றத்தை வைத்து அவர்கள் என்ன இது குயில் இப்படி இருக்கிறதே என்று நினைப்பார்கள். ஆனால் எனக்கோ நான் இப்படி இருக்கிறேன் என்று எந்த அர்த்தமும் கிடையாது. ஏனென்றால் கடவுள் எனக்கு இனிமையான குரல் கொடுத்துள்ளார். எனக்கு கொடுத்த அழகிய குரலுக்காக நான் அவருக்கு தினமும் நன்றி சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன் என்று கூறியது. அப்பொழுதுதான் மயிலுக்கு தெரிந்தது குயில் கூறுவதும் சரிதான் என்று. உடனே மயிலும், நீ கூறுவது சரிதான் நண்பா, நானும் இனி எனது குரலுக்காக வருத்தப்படாமல் கடவுள் எனக்கு கொடுத்த அழகிய உடலுக்கும் தோகைக்கும் அவருக்கு நன்றி கூறுகிறேன் என்று கூறி சந்தோஷப்பட்டது.